இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 143 அதிகாரம் 8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். இந்த வசனம் தாவீது அதிகாலையில் கர்த்தருடைய கிருபையை நாடுவதை காண்கலாம். நாம் தன் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையுடனும் தேவனை சார்ந்திருப்பதை காணலாம். தன் வாழ்க்கையில் எல்லா பகுதியையும் கர்த்தரிடமே ஒப்புவிப்பதை பார்க்கிறோம். நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடி நம்முடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இதுவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையிலிருந்து தொடங்கினால் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிப்பார். கர்த்தாவே, இன்றைய நாளில் உமது கிருபையால் எங்களை நடத்தும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பியும். எங்கள் ஆத்துமாக்களை உம்மிடத்தில் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலுக்கும் ஜெபிக்கிறோம். ஆசிரியங்க. இந்த நாட்டில் அநேக ஊழியக்காரர்கள் உணர்நிலை சனிதான காரணமாக இருக்கிறாங்க. கர்த்தாவே, அவருக்கு நல்ல சுகத்தைப்படுத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியக்காலில் சுகத்தை ரொம்ப கர்த்தருக்கு இந்த மகிமை உண்டாதாக. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. யார் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வசனத்தை தியானிக்கிறார்களோ அதுக்கு நன்மையும் கிருபையும் தாங்க. ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்கப்பா. என்னை கூப்பிடு, நானும் உத்தரவு கொடுத்து நீ அடியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரணங்களுக்கு வரி பேசுனீங்க. ஆண்டவரே, பெரிய காரணம் இந்த மக்களுக்கு செய்யுங்கப்பா. தேவைகள்லாம் சந்திங்கப்பா. ஆசீர்வித்து பாதுகாத்து கொடுங்கப்பா. பணியில் எந்த சூழ்நிலைகளும் பலங்களும் வராபடி பாதுகாத்து கொடுங்கப்பா. நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.